ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் பப்பு ரொட்டன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தோசை உப்புமான்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நைட் டிஃபனாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது காலையில் செய்கிறதுக்கு டைம் இருக்காது, அதனால் நம்ம நைட் டிஃபனுக்கு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அருமையான தோசை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பப்பு ரொட்டை, அதாவது தோசை உப்புமா செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு 5 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கணும். பொதுவாக இதை நம்ம அரிசி ஊற வச்சு தேங்காய்லாம் சேர்த்து அரைச்சி தான் செய்வாங்க. இப்போல்லாம் தேங்காய் நிறைய பேத்துக்கு சேர்றதில்ல. அதனால் இன்றைக்கி நான் ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரியும் அதே டேஸ்ட் இருக்கிற மாதிரியும் நான் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இந்த 5 டம்ளர் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு 400 கிராம் பச்சரிசி மாவு, கடையில் வைக்கிறதில்ல, அந்த சாதாரண பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவு நான் தண்ணி ஊற்றி நல்லா லிக்விடாக கரைச்சிக்க போகிறேன். இப்போ தண்ணி பபுள்ஸ் வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சிட்டோம். இப்போ கொதிக்க வச்ச தண்ணி ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை இறக்க வச்சுட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சுடு தண்ணியில் நம்ம ஒரு கரண்டிக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ 400 கிராம் மாவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நீர் தோசை மாதிரியோ இல்லை ரவா தோசை மாதிரி இந்த மாதிரி சுற்றி தான் ஊற்ற போகிறோம். அதனால் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ 400 கிராம் மாவை நான் இப்படி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி கரைச்ச மாவை இப்போ இந்த சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருவோம். இப்படி பச்சரிசி வெறும்னா நம்ம கரைச்சி ஊற்றினோம்னா தோசை சரியாக வராது. அப்படியே வெடித்து தோசை ஷேப்பே இல்லாமல் வரும். இப்படி இந்த மாதிரி சுடு தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை மூடி வச்சுட்டு போகிறோம். இப்போ தண்ணி தெளிஞ்சாலும் அந்த ஹீட்லேயே அந்த மாவானது நமக்கு வெந்துடும். அதனால் தோசை ஊற்றும் போது நமக்கு உடையாமல் நல்லா நீட்டாக வரும். இப்போ இந்த மாதிரி கரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு அரை மணி நேரம் இப்போ மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்குது. அப்படி நமக்கு தோசை ஊற்ற வரலன்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி கூட வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி போதும், சரியாக இருக்கும். கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தோசைக்குள்ள வச்சுருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் 2 தோசைக்கல் இருந்துச்சுன்னா 2 பக்கம் அடுப்பில் வச்சு டக்குன்னு நம்ம தோசை ஊற்றி எடுத்துகிட்டா இன்னும் வேலை சீக்கிரம் முடியும். நமக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டு தோசை ஊற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நம்ம இந்த மாதிரி தோசையை மூடி வச்சாலும் சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ தோசை நமக்கு பிச்சு போனாலும் பரவாயில்ல. நமக்கு தோசை பிச்சு தான் போட்டு செய்ய போகிறோம் உப்புமாவுக்கு. இப்போ 2 பக்கம் நல்லா தோசை வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டே வரணும் லைனாக. இந்த மாதிரி நம்ம தோசை உப்புமா செய்யணும்னு நமக்கு ஐடியா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா காலையில் வேலை முடிச்ச உடனே நம்ம தோசையெல்லாம் இந்த மாதிரி கரைச்சி வச்சு கடகடன்னு எல்லாத்தையும் ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா ஈவினிங் 6 o'clock நம்ம டிஃபனில் ரெடி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் டைமு. அதே நேரத்தில் எல்லாமே செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 11-12 மணி சுமார் இந்த மாதிரி எல்லாத்தையும் லைனாக ஊற்றி வச்சு சின்னதாக பிச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு நைட்டு டிஃபன் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் செய்வேன். இதே மாதிரி நிறைய எல்லா தோசையும் இந்த மாவுக்கு ஃபுல்லும் நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி தோசையை நம்ம லைனாக அடுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த தோசையை நம்ம குட்டி குட்டியாக இதை பிச்சு போடணும் ஒரு கிண்ணத்தில் தனியாக. அப்போ தான் உப்புமா செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி கையால் பிச்சு போட்டாலும் போடலாம், இல்லைனா ஒரு 4-5 தோசையை அடுக்கி அப்படியே கட்டர் வச்சு அப்படியே கட் பண்ணாலும் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம இப்படி பிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது வேலை அதிகம்தான், ஆனாலும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லீவ் டைமில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்தையும் இது மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம எடுத்த தோசை எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுருக்கேன் உப்புமா செய்கிறதுக்கு ரெடியாக. இப்போ ஒரு வானிலையில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு வெடிச்சதும் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், காஞ்ச மிளகாய் 4. உங்களுக்கு டேஸ்ட்டு இது பிடிக்காதுன்னா பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம், எது வேணாலும் போடலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு
துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பு வெந்துட்டு இருக்கும்போதே ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம தோசைக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த பருப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கிற அந்த தோசை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுத்தது சேர்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த சூடெல்லாம் நல்லா இதில் ஏறுற அளவுக்கு, நல்லா பருப்பும் இதோட கலக்கிற அளவுக்கு நம்ம இதை கலந்து வைக்கணும். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பப்பு ரொட்டை தோசை உப்புமா ரெடி. உங்களுக்கு இந்த தோசை உப்புமா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.